ஹாய் ஆல், நான் சரிதா பேசுறேன். ஒரு வீட்ல இளைஞன் ஒருத்தன் இருக்கா. அவனுக்கு எதை பார்த்தாலோ யாரை பார்த்தாலோ என்ன செஞ்சாலுமே கோபம் 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 தான் வந்துகிட்டே இருக்கும். அவங்க அப்பா, நீ இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் இல்லப்பா, இதை இன்னும் கொஞ்சம் கவனமா படிச்சிருக்கலாம் இல்லப்பா அப்படின்னு எதை கேட்டாலுமே எனக்கு அதெல்லாம் தெரியும், நான் பார்த்துப்பேன், நான் செய்வேன் அப்படின்னு கொஞ்சம் கோபமாவே சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான். அவங்க அம்மா அவனுக்காக பார்த்து பார்த்து செஞ்சு வச்சிருந்தா கூட, ஏன் இவ்வளோ செஞ்சு வச்சிருக்கீங்க, இது எனக்கு பிடிக்காதுன்னு தெரியாது அவங்களுக்கு, இதுல ஏன் இவ்வளோ காரம் இருக்கு அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்லிட்டு போயிடுவான். அவனுக்கு ஒரு குட்டி தங்கச்சி பாப்பா கூட இருக்கா. அவகிட்ட கூட இதெல்லாம் என்னோட பொருள், இதெல்லாம் நீ தொடவே கூடாது, நீ இந்த பக்கம் வரவே கூடாது அப்படின்னு திட்டி அனுப்பிடுவான். அந்த மாதிரி எல்லார்கிட்டயுமே அவன் எப்பயுமே கோபத்தை தான் வெளிக்காட்டிக்கிட்டே இருப்பான். அதனால பெருசா அவனுக்கு சொல்லிக்கிற மாதிரி நண்பர்கள் அப்படின்னு யாருமே இல்லை. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு அவனுடைய தாத்தா. ஒரு நாள் அவனை கூப்பிட்டு, ஏண்டா கண்ணா இப்படி எல்லார்கிட்டயும் கோவப்படுற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல தாத்தா, இந்த மாதிரிதான் கோபம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க தாத்தா, சரி கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு பேகை கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்கறாரு. அந்த பேகை வாங்கி ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பேகுக்குள்ள ஒரு சுத்தியலும் கொஞ்சம் ஆணிகளும் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு, இது எதுக்கு தாத்தா அப்படின்னு கேக்குறான். நாளையில இருந்து உனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் நீ இதுல இருக்கக்கூடிய ஆணியையும் சுத்தியலையும் கொண்டுட்டு போய் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மர பலகையில நீ அடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவனும் அதை வாங்கிக்கிட்டு போயிடுறான். மறுநாள் காலையில எழுந்திருக்கிறான். அதே மாதிரிதான் இவனுக்கு கொஞ்சம் கோபம் தான் வருது. உடனே சரி நம்ம தாத்தா சொன்னதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணியையும் சுத்தியலையும் எடுத்துக்கிட்டு போறான். வீட்டோட பின்பக்கம் போய் அந்த மர பலகையில டொக்கு டொக்கு டொக்குன்னு ஆணிகளை அடிக்க ஆரம்பிக்கிறான். திரும்பி போறான் வரான், ஆணிகளை அடிக்கிறான். இதே மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். ஒரு 10-15 வாட்டிக்கு அவன் ஆணியெல்லாம் அடிச்சிருப்பான். அந்த போயிட்டு போயிட்டு வந்ததுல அவன் ரொம்ப டயர்டாவும் ஆயிட்டான். சரின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்றான்னா, கோபம் வருது, திரும்பவும் அதே சுத்தியலையும் ஆணியையும் எடுத்துட்டு திரும்ப போறான். டொக்கு டக்குன்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இன்னைக்கு நேத்துக்கு அடிச்சதை விட இன்னைக்கு கொஞ்சம் ஆணிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருந்தது. மறுநாளும் அதே மாதிரி போறான், ஆணிகள் அடிக்கிறான். அப்போ முந்தின நாளை விட இந்த நாள் ஆணிகளுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்தது. இதே மாதிரிதான் தொடர்ந்து ஆணிகளுடைய எண்ணிக்கைகள்லாம் குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே வந்தது. இப்பெல்லாம் இவன் இந்த ஆணி எடுத்துட்டு போய் அடிக்கிறப்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம எதுக்காக கோவப்பட்டோம், இந்த கோபம் தேவைதானா, இந்த கோவப்படாமையே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு அதை பத்தி எல்லாம் அவன் யோசிச்சுக்கிட்டே வரான். அதனால கொஞ்ச நாள்ல அவன் கோவப்படுறதையே நிறுத்திட்டான். அதனால போய் ஆணியும் அடிக்கிறதே இல்லை. அப்புறம் தாத்தா கிட்ட வந்து ஒரு நாள் சொல்றான், தாத்தா நான் இப்போ ஆணியெல்லாம் அடிக்கிறதே இல்லை, ஏன்னா எனக்கு கோபமே வரதில்லை அப்படின்னு சொல்றான். உடனே தாத்தா, ரொம்ப சந்தோஷம்டா கண்ணா, நீ இனிமேல் இன்னொரு வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டா, இப்பெல்லாம் உனக்கு கோபம் வரது இல்லையா, உனக்கு கோபம் வராத நாட்கள்ல நீ திரும்ப போய் அடிச்சு வச்சிருக்கல ஆணி, அதுல இருந்து ஒவ்வொரு ஆணியா திரும்ப எடுத்துடு அப்படின்னு சொல்றாரு. இவனும் சரி தாத்தா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவனுக்கு என்னைக்கெல்லாம் கோபம் வரலையோ அன்னைக்கெல்லாம் போய் ஒவ்வொரு ஆணியா அதுல இருந்து திரும்ப எடுத்துடுறான். அவனுக்கு இதுல இருந்து திரும்ப ஆணிகளை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள்களுக்கு மேல ஆயிடுச்சு. அதுல இருந்து எல்லாம் அவன் ஆணி ஒவ்வொன்னா திரும்ப எடுக்கிறதுக்கு. அந்த ஆணிகள்லாம் எடுத்து முடிச்ச பிறகு திரும்பவும் தாத்தா கிட்ட வந்து சொல்றான், தாத்தா நான் அந்த ஆணி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லி
தாத்தா வா நம்ம போய் அதை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. போய் பாக்குறப்போ அந்த மரப்பலகை முழுக்க என்னவா இருக்குன்னா ஓட்ட ஓட்டையா இருக்கு. தாத்தா அவன்கிட்ட கேக்குறாரு, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா தாத்தா, நீங்க ஆணி அடிக்க சொன்னீங்க, கோபம் வரப்பெல்லாம் நான் அடிச்சேன். அதுக்கப்புறம் கோபம் இல்லாதப்பெல்லாம் நீ அதை எடுத்துட சொன்னீங்க, எடுத்துட்டேன். ஆனா அந்த ஓட்டெல்லாம் இருக்கு, அதை என்ன பண்றது அப்படின்னு சொல்றான். அதுக்கு தாத்தா சொன்னாரு, நீ கோபப்படுறதுனால உன் கோபம் மத்தவங்க மேல காட்டுறப்போ உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அவங்களுடைய மனசுல ஏற்படுத்தின காயம், நீ எத்தனை முறை அவங்க கிட்ட திரும்ப திரும்ப போய் மன்னிப்பு கேட்டா கூட அந்த காயங்கள் எல்லாம் இதுல இருக்கிற ஓட்டைகளை ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா? அதே மாதிரி அந்த காயங்களும் ஆறவே ஆறாது, மாறவே மாறாது அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அதனால கோபம்ன்றது ரொம்ப கொடுமையான ஒண்ணு. அந்த கோபத்தை உன்கிட்ட சேர்த்துக்கவே சேர்த்துக்காத. நீ வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சினா உன்னுடைய கோபத்தை விட்டுட்டு உன்னுடைய நிதானத்தை கூட சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதே வார்த்தைகள் தாங்க நம்மளுக்கு கூட. நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்மளுக்கு பக்கபலமா இருக்கக்கூடியது நம்மளுடைய நிதானம் மட்டும்தான். இந்த கோபம் இல்லவே இல்லை. தேங்க்யூ ஆல். பாய்.